யூரோப்ல எம்பிபிஎஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நெறைய பேருக்கு ஒரு ட்ரீமா இருக்கு. ஸோ ஜார்ஜியா மாரி கண்ட்ரீஸ நம்ம ஏன் ஃபர்ஸ்ட் சூஸ் பண்றோம் அப்படின்னா, மெயினா அது யூரோப்பியன் கண்ட்ரின்றதுக்காக தான். பிகாஸ் இட்ஸ் பீயிங் ப்ரமோட்டட் அஸ் அ யூரோப்பியன் கண்ட்ரி. ஆக்சுவலா பார்த்தா ஜார்ஜியா இஸ் நாட் அ யூரோப்பியன் கண்ட்ரி. ஓகே. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ ஜார்ஜியா மாரி கண்ட்ரீஸ்ல யூரோப்பியன் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் எஜுகேஷன் இருக்கு. அங்க இருக்கக்கூடிய கிளினிக்கல் எக்ஸ்போஷர் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா இருக்குன்றதுக்காக மெயினா நம்ம அதை சூஸ் பண்றோம். நார்ம்ஸ் 2021க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஜார்ஜியால நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. அங்க லைசன்சிங் எப்ப கிடைக்கும், ஜூனியர் டாக்டருக்கு கொடுப்பாங்களா, இல்ல பிஜி பண்ணணுமா, எத்தனை இயர்ஸ் அங்க ஸ்பெண்ட் பண்ணணும், இந்த மாதிரி ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் எனக்கு வேண்டாம், இதுக்கு வேற ஆப்ஷன் என்ன, எனக்கு யூரோப்ல படிக்கணும், அதே குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் வேணும், யூரோப்பியன் ஸ்டாண்டர்ட் ஆஃப் கரிக்குலம் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு ஒரு நல்ல ஆப்ஷன் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அண்ட் திஸ் கண்ட்ரி இஸ் நோன் அஸ் நார்த் மெசடோனியா. ஸோ நார்த் மெசடோனியா அப்படிங்கிறது கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் ஒரு நியூ கண்ட்ரியா தான் இருக்கும். இது இப்பதான் நீங்க கேள்விப்படுவீங்களா இருக்கும் மோஸ்ட் ஆஃப் யூ. இது வந்து எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கிரீஸுக்கு அப்படியே மேல இருக்கு. இட் இஸ் இன் சவுத் ஈஸ்ட் யூரோப். இதை சுத்தி இருக்க கண்ட்ரிஸ் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது மெயின்லி ஒரு லேண்ட் லாக்ட் கண்ட்ரி, அதாவது சுத்தி இருக்கிறது லேண்ட் ஏரியா தான். என்னென்ன கண்ட்ரிஸ் இது சுத்தி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிரீஸ், அல்பேனியா, செர்பியா அண்ட் பல்கேரியா. இந்த கண்ட்ரிஸ் தான் இந்த மெசடோனியாவை சுத்தி இருக்கு. ஸோ கிரீஸுக்கு பக்கத்துல இருக்கக்கூடியதுனால இதுக்கு ஒன் மேஜர் அட்வான்டேஜ் இருக்கு. நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஏன்ஷியன்ட் கிரீஸ் இஸ் த ஃபவுண்டேஷன் ஆஃப் மாடர்ன் மெடிசன் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா ஹிப்போக்ரட்டஸ்ல இருந்து கிரீஸ்ல தான் இருந்து வந்திருக்காரு. அவர் தான் இஸ் நோன் அஸ் த ஃபாதர் ஆஃப் மெடிசன். ஸோ அப்படிப்பட்ட ஒரு கிரீஸ் மெடிசன் கல்ச்சர் வந்து ஈஸியா இன்ஃப்ளூயன்ஸ் ஆகக்கூடிய கண்ட்ரி தான் மெசடோனியா. ஸோ அங்க இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் எஜுகேஷன் மெசடோனியாலையும் நமக்கு கிடைக்கும். பிகாஸ் இட் இஸ் வெரி நியர் டு கிரீஸ். அதோட மெடிக்கல் எஜுகேஷனோட இன்ஃப்ளூயன்ஸ் இங்க நிறையவே இருக்கு. ஸோ இந்த மெசடோனியாவோட கேபிட்டல் பாத்தீங்கன்னா இட்ஸ் நோன் அஸ் ஸ்காப்ஜி. அண்ட் இந்த ஸ்காப்ஜில இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில we have opportunity for international students, especially Indian students, to study MBBS, especially from 2025. So இங்க complete English medium program and எல்லா NMC norms-க்கும் செட் ஆகக்கூடிய ஒரு ப்ரோக்ராம் அங்க அவைலபிளா இருக்கு. ஸோ லைசன்சிங் ப்ரொசீஜர்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல லைசன்சிங் எக்ஸாம் இருக்கு. ஸோ ஆஃப்டர் யூ கம்ப்ளீட் த ப்ரோக்ராம், அந்த எக்ஸாமை கிளியர் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியா லைசன்ஸ் வாங்கிட்டு யூ கேன் கம் பேக் டு இந்தியா. அண்ட் த ப்ரோக்ராம் கோர்ஸ் டியூரேஷன் பாத்தீங்கன்னா 6 years கோர்ஸ் டியூரேஷன். So just like other countries like Russia or Vietnam, அங்கேயும் 6 years தான். After 6 years உங்களுக்கு separate 1 year internship available இருக்கு as per NMC 2021 norms. And education in North Macedonia பாத்தீங்கன்னா it follows the Bologna process. Bologna processனா என்னன்னா, after 1999 ஒரு major reform நடந்தது for higher education standards. Most of the European countries இந்த standards தான் follow பண்றாங்க. So எல்லா இடத்துலயும் equal quality of education இருக்கணும் and global standards of education available இருக்கணும்ன்றதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு ரிஃபார்ம் தான் இந்த பொலோக்னோ ப்ராசஸ். இந்த பொலோக்னோ ப்ராசஸ்ல இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த கண்ட்ரிஸ் மெசடோனியா. ஸோ இதனால எனக்கு என்ன அட்வான்டேஜ்னு பாத்தீங்கன்னா, அந்த யூரோப்பியன் கிரெடிட் டிரான்ஸ்ஃபர் சிஸ்டம்னு சொல்லுவாங்க, ECTS, குளோபலி ரெகக்னைஸ்ட் யூரோப்பியன் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் எஜுகேஷன் தான் அதோட மெயின் அட்வான்டேஜ். திங் நம்மளுக்கு வருது சேஃப்டி. சேஃப்டி வைஸ் பாத்தீங்கன்னா இட் இஸ் வெரி வெரி சேஃப் அண்ட் பீஸ்ஃபுல் கண்ட்ரி. அண்ட் அபார்ட் ஃப்ரம் திஸ் நம்மளுக்கு நெக்ஸ்ட் டவுட் வர்றது பட்ஜெட். பட்ஜெட் ரொம்ப அதிகமா இருக்குமோ, பிகாஸ் இட்ஸ் யூரோப்பியன் கண்ட்ரி அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கம்பேரபிள் டு ஜார்ஜியா இட் இஸ் very similar budget. So ஜார்ஜியாக்கு உங்களால அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பா this is also much affordable. So உங்களுக்கு $5,600 per year tuition fees இருக்கும். So overall for the entire 6 years உங்களுக்கு 30 lakhs குள்ள வரும் tuition fees. So it is affordable and it is an actual European country where you will have all the NMC norms satisfied. இத பத்தி தெரிஞ்சுக்கணும், இங்க அட்மிஷன் வேணும்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க and our team of experts will guide you on this.